நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது இளைஞர் நிரந்தர முன்னேற்றம் என்ற தலைப்பில் முனைவர் நா. பரசுராமன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் முதல் பாகம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னா சொல்லணும். முனைவர் நா. பரசுராமன் சார் நம்முடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. சாரை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். சார் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். முனைவர் நா. பரசுராமன் அவர்கள் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதன்மை ஆராய்ச்சியாளர் மற்றும் சமூக சேவகராக கடந்த 35 வருடங்களாக பணியாற்றுகின்றார். இவர் உலகளவிலும் தேசிய அளவிலும் பல விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் இவர் நம்முடைய சமுதாய மக்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் ஊக்குவிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பல விஷயங்களையும் இன்றைக்கி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. இன்றைய ரோல் மாடலாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதே ஒரு வழிகாட்டியாக பல ஆலோசனைகளையும் வழங்க இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதன்மை ஆராய்ச்சியாளராக கிட்டத்தட்ட 35 வருஷமாக நீங்கள் சமூக சேவை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய நிறுவனத்தை பற்றி எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். முக்கியமாக MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் துவக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1988ஆம் ஆண்டு முதல்ல பேராசிரியர் MS சுவாமிநாதன், உலக விவசாய விஞ்ஞானி, பசுமை புரட்சியின் தந்தை என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் MS சுவாமிநாதன் அவர்கள் சென்னைக்கு வந்தது 1988 தான். அவருடைய இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பிலிப்பைன்ஸில் இருக்குது. அதனுடைய நிர்வாக இயக்குனர், இன்டர்நேஷ்னல் அதாவது டைரக்டர் ஜெனரலாக முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்பொழுது பல மாநிலங்கள் அவருக்கு வரவேற்றது. நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் இருக்கிற அப்போதைய முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள் கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் தான் வரணும், அவங்க கும்பகோணத்தில் பிறந்ததுனால இங்கே ஆரம்பிக்கணுன்றதுக்காக வந்தார். முதல்ல அவர் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடம் கொடுத்தது இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தான். நம்ம பயோடெக்னாலஜி, உயிரியல் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜியில் தான் அன்றைய துணைவேந்தர் VC குழந்தைசாமி அவர்கள் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து இங்கேயே நீங்கள் உங்கள் ஆஃபீஸை ஆப்ரேட் பண்ணலான்னு சொன்னாங்க. பிறகு IIT மெட்ராஸ், நான் IITயில் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் 1988 IIT உடைய என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து பேராசிரியர் கூட MS சுவாமினோட ஜாயின் பண்ணோம். 1988 2023 செப்டம்பர் 28 அவர் மறைவு வரை அவர் கூடவே பயணித்து அவர் கூடவே வாழ்ந்தேன்னு சொல்லலாம். ஒரு நிழலாக நாங்கள் 3 பேர் ஆரம்பித்து 35 ஆண்டு காலம் பல சாதனைகளை புரிந்த MS சுவாமிநாதன் கூட பணித்தது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை மேலும் ஒரு பட்டத்திட்ட மாதிரி எல்லாருக்கும், ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மாணவனுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. பேராசிரியர் MS சுவாமிநாதன் அண்ட் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம். அந்த ஆராய்ச்சி நிறுவனம் பல மாநிலங்கள்லேயும் பல ஊர்களில் ஏழைகள் முன்னேற்றம், முக்கியமாக ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சரில் புது சாதனைகளை பண்ண வேண்டும், நம்மளுடைய உயிரினங்களை பாதுகாக்கணும், புதிய வெரைட்டியை கொண்டு வரணும், முக்கியமாக இளைஞர்களும் பெண்களும் முக்கியத்துவம் விவசாயத்தில் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 35 ஆண்டு காலம் சாதனையில் நானும் ஒரு பங்கேற்றன்ற போது மிக மிக சந்தோஷம். இதன் மூலயமா பார்த்திங்கன்னா பல மாநிலத்தினுடைய கான்டாக்ட்னு சொல்லுவோம். மாநிலம் மட்டும் இல்லாமல் பல நாடுகள், உலகம் ஃபுல்லாக போகிற வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. உங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தை சொல்லும் பொழுதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சார். இப்போ நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது, அதை இப்போ செயல்பாடுகள் பற்றி சொன்னீங்கன்னா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் பேராசிரியர் ஆரம்பிக்கும் போதே ஒன் மோர் அதாவது யூனிவர்சிட்டி மாதிரி இல்லாமல், ஏன்னா யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்கும், பாட்னி அந்த மாதிரி. இது ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஆராய்ச்சிக்கான திட்டங்கள் வகுக்கிறது. ஒரு 5 திட்டங்களை போட்டு அந்த 5 திட்டங்களும் மக்கள் பயன்பெற வகையில், ஏழை விவசாயிகள் பயன்பெற வகையில், நம்முடைய ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிற நம்மளோட ஆராய்ச்சிகள் சாதாரண விவசாயிக்கும் போனோம். லேப் டு லேண்டுன்னு சொல்லுவாங்க. லேப் டு லேண்ட் டு லேப். அதாவது விவசாயிகள்கிட்டேருந்து நம்மளோட ஆராய்ச்சி கூடத்துக்கு வரணும், ஆராய்ச்சி கூடத்துலேருந்து விவசாயிகளுக்கு போகணும். அதுதான் கான்செப்ட். உயிரியல் தொழில்நுட்பத்தை எப்படி போய் கொண்டு போகிறது, புது ஆராய்ச்சிகள்லாம்
மக்களுக்கு பயன்பெறணும். அதுவும் முக்கியமாக நாங்கள் அப்போ ஆரம்பிக்கும் போது எல்லாம் இளம் விஞ்ஞானிகள் தான் இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தாங்க. இப்போ அந்த 35 ஆண்டு காலத்தை பார்த்திங்கன்னா பேராசருடைய திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், புதுசாக உற்பத்தி பெருகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசி இல்லாத உலகம், பசி இல்லாத இந்தியா, அதுதான் அவருடைய முக்கியமான கான்செப்ட். அனைவருக்கும் உணவு கிடைக்கணும், அனைவருக்கும் சிறந்த விவசாயத்தில் முன்னேற்றம் அடையணும், இதை பற்றி தான் ஆராய்ச்சிகள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 5 திட்டங்கள் பேராசிரியர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆரம்பிக்கும் போது இன்னொரு டிபார்ட்மெண்ட், அதாவது இன்னொரு பல்கலைக்கழகம் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், மக்கள் பயன்பெறதாக இருக்கணும். இளம் விவசாயிகள் மூலயமா இந்த ஏழை விவசாயிகளுக்கு எப்படி பயன்பெற போகிறது, இந்த லேப் டு லேண்ட் ஆராய்ச்சி கூடத்துலேருந்து விவசாயிகளோட லேண்டுக்கு போகணும், விவசாயிகள் லேண்ட்லேருந்து ஆராய்ச்சி கூடத்துக்கு வரணும். இதுதான் அதனுடைய முக்கியமான சாராம்சம். இப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம். நம்மளுடைய ஒவ்வொரு ஆராய்ச்சியும் இளம் விஞ்ஞானிகள் மூலமாக கிடைக்கிறது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றது தான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. சார், இப்போ இந்த இளம் விவசாயிகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது? இப்போ எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 5 திட்டங்கள் கோஸ்டல் சிஸ்டம் ரிசர்ச் உள்ள கடல், நம்ம மாவட்டம் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த மாவட்டங்கள் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளுக்கு கடல் இருக்குது கோஸ்டல் ஏரியாவில். இந்த கோஸ்டல் ஏரியாவில் உப்பு தண்ணியில் என்ன பண்ண முடியும், மீனை தவிர வருமானம் பண்ண முடியாது. ஆனால் இந்த கோஸ்டல் சிஸ்டம் ரிசர்ச்ன்றது கடல் தண்ணிலையும் நெல் விளை வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி. நிறைய நம்ம இயற்கை வளங்குள்ள உண்டு. பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த மேங்க்ரோவ் சதுப்பு நில காடுகள் மூலயமா அதோட ஜீன்லேருந்து ஏன் நம்ம நெல் ஒரு உற்பத்தி பண்ணக்கூடாது, அது ஒரு ஆராய்ச்சி. அதேமாதிரி இந்த கோஸ்டல் பாதுகாக்கப்படணும், அங்கே இருக்கிற மாவட்டங்கள்லாம் பாதுகாக்கணும், அது விவசாயத்துக்கு பயன்பெறணும், அது ஒரு ஆராய்ச்சி. பயோடெக்னாலஜி, உயிரியல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி கூடங்கள்லேருந்து உயிரியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது, அதை கொண்டு வரணும். பயோடைவர்சிட்டி, நம்மளுக்கு நிறைய இயற்கை நிறைய கொடுத்துருக்கு ஹெல்ப்பு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா காடுகள் பாதுகாக்கப்படணும், காடில் உயிரினங்கள் பாதுகாக்கப்படணும், அந்த கிராமங்களை உருவாக்கணும். 3வது ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு. அந்த உணவு பார்க்குறது சத்துள்ள உணவு கிடைக்கிறதான்றது தான். தென் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஐசிடி இன் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் நிறைய உற்பத்தி ஆகிடுச்சு, வந்துருச்சு நம்ம நாட்டில், உலகம் ஃபுல்லாகவே. அதை எப்படி 1992லேயே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கிராமத்தில் எப்படி அறிவு மையம் அமைக்கிறது, உயிரியல் கிராமம் அமைக்கிறது, இந்த மாதிரி பார்ட்டிசிபேட். ஒரு 10வது ஃபெயில் ஆகிட்டோ 8வது ஃபெயில் ஆகிட்டோங்களும் ஏன் கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கான டெக்னாலஜி எல்லாருக்கும் கிடைக்கணும். 2000 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது நாலேஜ் சென்ச்சுரி, அறிவுபூர்வமான நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் அப்போவே அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தீர்மானித்து இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் இன்றைக்கி எல்லாரும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சார், உங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே குறிப்பாக மக்களுக்கு, பெண்களுக்கு, ஏழைகளுக்கு போய் சேரணும்னு உங்களோட ஆராய்ச்சி எல்லாமே இருக்குது. இப்போ உள்ள இளைஞர்கள் 2 விதமாக இருக்காங்க. ஒன்று படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய ஆராய்ச்சி மணி ஓரியன்டாக இருக்குது. இன்னொரு விதமான இளைஞர்கள் சர்வீஸ் ஓரியன்டாக போகணும், பட் எந்த மாதிரி போகணும்னு ஒரு ஐடியா இல்லை. ஸோ உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்குமே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே 6வது படிக்கும் போதே படிப்புக்கு ரொம்ப கஷ்டம், அதாவது பே பண்ணுறதுக்கு. அப்பாவுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாம் பார்க்கும்போது விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நாங்கள்லாம் சார்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு 6 ரூபா டியூஷன் ஃபீ. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், எலிமெண்ட்ரி ஸ்கூலில், ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில். ஆனால் டியூஷன் படிக்கணுன்றது ஒரு 6 ரூபா ஒரு சப்ஜெக்ட் 1 ரூபா, அது கூட கொடுக்க முடியாத நிலைமையில் காலகட்டம் அப்போ நான் படிக்கும் போதெல்லாம் 83லலாம். நான் ஒரு தீர்மானம் என்னென்னா, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஏதாவது ஒரு சமூக சேவையில் ஈடுபடணும். நான் எடுத்துட்டது அப்போ ஒரு தீர்மானம் எஜுகேஷனில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. நான் கிராமத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற கோவூர், அதில் ஒரு கிராமம் தண்டலம்னு, அங்கே தான் ஸ்கூல்லாம் முடித்து வந்தேன். அப்போ எனக்கு ஆர்வம் என்னென்னா, சென்னை போனோம்னா ஏதாவது நம்ம பண்ணணும். சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லம் இருக்குது, 1400 ஸ்லம் இருக்குது சென்னையில். இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாக எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் ஆக்கப்பூர்வமானது ரொம்ப டவுட்ஃபுல். நம்ம ஏன் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு 25 மாணவர்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இரவு பாடசாலை ஆரம்பித்தோம். அந்த இரவு பாடசாலை தான் 1987 ஆரம்பித்து எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இரவு பாடசாலை ஆரம்பித்து அதிலிருந்து நாங்கள் ஒரு மூமெண்ட் நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கணும். இப்போது 125 குழந்தைங்க படிக்கிறாங்க. அது வேளச்சேரியில் மட்டும் இல்லாமல் கொட்டிவாக்கம், இந்த பக்கம் பூந்தமல்லி,
இங்கெல்லாம் அதேமாதிரி யாருக்கெல்லாம் கல்வி உதவி தேவையோ அங்கே முதல்ல இருப்போம். இப்போ யாருக்காவது எஜுகேஷன் ஹெல்ப் வேணும்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அது என்னால் நான் ஒரு சாதாரண ஒரு சேலரி ஹோல்டர், என்னால் எல்லாம் செலவு பண்ண முடியும். என்னுடைய நண்பர்கள் நல்ல உதவி பண்ணுவாங்க. அதான் நான் ரெடி டு பெக். பிச்சை எடுக்கணுன்னா கூட நல்ல விஷயத்துக்கு பிச்சை எடுக்கிறோம், பிச்சை எடுத்துடலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கொள்கை உள்ளால். ஆனால் நம்ம 8வது படிக்கிற பையன், அந்த காலத்துலலாம் டீச்சர்லாம் பியூசி படித்தாங்க, 10th படித்தா ஒரு கிளாஸ் டீச்சராக போயிடுவாங்க. அப்போல்லாம் இப்போ தான் பிஎட் படிக்கணும், எம்எட் படிக்கணும் அப்படிலாம் இருக்காங்க. அப்போ அப்படி கிடையாது. ஒரு 10th எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்கலாம் மிஞ்சி போனால் ஒரு பியூசி படித்தவங்களாம் டீச்சராக இருப்பாங்க. நம்ம ஏன் அந்த அறிவுபூர்வமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் இங்கே நைட் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் போட்டு அவங்களுக்கு அப்போவே நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் போட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அதில் படித்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய அறிவுபூர்வத்தை அந்த குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தா அவங்களும் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய காலகட்டம் என்னென்னா எவ்ரிபடி டெக்னாலஜினால் அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த சர்வீஸ்ன்றது குறைஞ்சிடுது. நம்ம ஸ்கூல்லே போனால் கேட்பாங்க, நீ என்சிசியில் சேர்றியா, என்எஸ்எஸில் சேர்றியா அப்படின்ட்டு. அது சர்வீஸ் ஓரியன்ட். கேம்புக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. இதுதான் சர்வீஸ் டெடிகேஷன். அந்த டெடிகேஷன்லாம் குறைஞ்சது. அது ஆண் பெண் பாகுபாடெலாம் கிடையாது. எவ்ரிபடி வில் டு கோ டுகெதர் அண்ட் பார்ட்டிசிபேட். அது பண்ணலாம். நாங்கள் படித்த இந்த கிராம பள்ளிக்கூடத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏரி வெட்டுறது, குளத்தில் போய் சீர் பண்ணுறது, மரம் நடுறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அதனால் இது நம்ம சென்னை மாதிரி இடத்துல க்ளீனிங், குட் என்வாயர்மெண்ட், சிவிக் அதெல்லாம் பண்ணுறது, கார்பரேஷனோட சேர்ந்து பண்ணுறது. நிறைய நீர்நிலைகள் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நம்ம பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் நான் பெரிய எக்ஸ்பர்ட். நான் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுவும் பர்டிகுலராக பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர் படிக்கிறவங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம் ரோட்டரி கிளப்போடு சேர்ந்து. இன்னொன்று மஸ்கிட்டோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் குரூப் பண்ணோம். மெட்ராஸ் ரோட்டரி கிளப்பாக மெட்ராஸ் ஈஸ்டோட சேர்ந்து அப்போதைய கவர்னர் பர்னாலா அவர்கள் இனாகரேட் பண்ணார். 3000 ஸ்டூடெண்ட்டை வச்சு பெரிய ப்ரோக்ராம் பண்ணோம். எல்லார் வீட்டு மொட்டை மாடியிலையும் இருக்கிற வாட்டர் டேங்க், நல்ல வாட்டரில் தான் மஸ்கிட்டோ வரும், அதை போய் எப்படி க்ளீன் பண்ணுறது, மூடி போடுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அவேர்னஸ் பண்ணுது. சர்வீஸ் ஓரியன்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் மாதிரி அவங்களுக்கு ஆர்வம் கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்க. அது மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற துடிப்பு, ஆர்வம், அவங்களுக்கு வேண்டியது என்னென்னா ஒரு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நிறைய மாணவர்கள் சர்வீஸ்க்கு வருவாங்க. இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது. சார், உங்களுடைய ஸ்டோரி கேட்கும்போது இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எனக்குள்ள டவுட் என்னென்னா, ஸ்கூல் காலேஜஸ் வேறு சோஷியல் சர்வீஸ், என்எஸ்எஸ், என்சிசியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ்க்காக. பட் ஆஃப்டர் ஜாப் அங்கே மாதிரி போன பிறகு இந்த மாதிரி சோஷியல் சர்வீசஸில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இளைஞர்கள். எதனால் நான் நினைக்கிறேன்னா, கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஜாபில் இருக்காங்க, கையில் மணி சம்பாதிக்கிறாங்க. பட் நம்ம சோஷியல் சர்வீஸில் இறங்கிட்டோன்னா கையில் மணி இருக்காது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறது, ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயத்தினால சோஷியல் சர்வீஸில் இப்போ இளைஞர்கள் கம்மியாகிறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற ரொம்ப கரெக்டானது. எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஃபேமிலி மேன் ஆகிற வரைக்கும் சர்வீஸில் இருப்பாங்க. ஆஃப்டர் த ஃபேமிலி மேன் ஆனவுடனே கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. ஆனால் அது இல்லை. சர்வீஸ்க்கு ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதனால் நம்ம திஸ் இஸ் கால் பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச், ஜாயின் டுகெதர். நம்ம தனி மனிதனாக ஒருத்தராலே எல்லாம் பண்ண முடியும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரி. அதனால் ஒரு கூட்டு முயற்சி. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிறோம், யார் யாருக்கெல்லாம் போய் உதவி செய்கிறோம், கொடி பிடிக்கிறோம், என்னென்னமெல்லாம் பண்ணுறோம். ஆனால் சர்வீஸ்ன்னு வரும்போது ஏன் அதை செய்யக்கூடாது? என்னுடைய கேள்வி அதுதான். அந்த ₹1 ஒரு 10 பேர் சேர்ந்து டீ குடித்தா ஒரு நாளைக்கு ₹100 எடுத்து, அந்த ₹100 நம்ம ₹20, ₹25 ஏன் செலவு பண்ணக்கூடாது? எவ்வளோ பேருக்கு தேவை உள்ளவன் நிறைய இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது, எஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங், அதுக்காக போய் உதவி கேட்கறதுல தப்பே கிடையாது. அந்த மைண்ட் செட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது செல்ஃப் கான்ஃபிடென்ட். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் குழந்தைகளுக்கு நீ செய், எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நீ செய், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்ததுனால, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பேரியர், ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் ஓ பரவாயில்ல, இவர் நல்லது பண்ணுறார், அவருக்கே நம்ம உதவி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நான் ரொம்ப நல்லா சொல்லுவேன், கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் குழந்தை கல்விக்கு செலுத்து. அது என்னுடைய கான்செப்ட். நான் கடவுள்கிட்டையும் போவேன், நான் கடவுளுக்கு இது கிடையாது. பட் அந்த காணிக்கைன்றது ஒரு பள்ளிக்கூட குழந்தை, ஏழை குழந்தைகளுக்கு பண்ணோம்னா ஸோ ஹாப்பி, அந்த குழந்தை படிப்புக்கு ஒரு உதவி கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அவனுக்கு படிச்சுட்டான்னா அது நம்ம நிறைய வெளிநாடுகளுக்கு போகிற வாய்ப்பு, ஐநா சபைக்கெல்லாம் போகிற வாய்ப்பெலாம் கிடைக்கும்போது அங்கே ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேயும் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க, ஒரு தீர்மானம். இப்போ யுனெஸ்கோவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி.
அதேமாதிரி FAOன்னு ரோமில் இருக்குது, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அது ஒரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபார் ஆல், அனைவருக்கும் உணவு. இந்த பக்கம் இன்னொரு ஜெனீவாவில் போனீங்கன்னா ILO இருக்குது, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஜாப் ஃபார் ஆல். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம் உலகத்திலேயே. எல்லாருக்கும் வேண்டியது அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு. இது பண்ணாலே எல்லாரும் நல்லா வந்துடலாம். அதுக்கான முயற்சி தான் இந்த மாதிரி ஒரு தன்னார்வ தொன்று வரதுக்கான காரணம். நான் முடிஞ்ச அளவுக்கு படிப்பு கொடுக்கணும். சார், நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே சார், இப்போ மெயின் என்ன அப்படின்னா நம்மளுடைய மூலத்தை முதல்ல ஆராயணும். என்னென்னா பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா, நீ நல்லா படிக்கணும், ஃபாரின் போகணும், சம்பாதிக்கணும், இதை தான் சொல்கிறாங்க. நீ சமூக சேவையில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை, அந்த தாட்டை வந்து யாருமே பேரண்ட்ஸ் கொடுக்குறதே கிடையாது. அதனால் பேஸ் முதல்ல பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும், அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ஓகே நல்லாயிருக்கும். இல்லை, அதாவது இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் வேண்டியதே இல்லை. அதாவது ஒவ்வொருடைய மைண்ட் செட் தான். இப்போ எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும்னு வந்துட்டால் அவங்க கூட ஜாயின் பண்ணணும், ரன் டுகெதர். அவங்க கூட சேர்ந்துட்டு போயிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். பேரண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் ஒரு எங்கே நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு நம்மளுக்கு தான் வேணுன்றதுக்கு பதிலாக ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை வந்தாலே எல்லாருக்கும் கண்டிப்பாக உதவி செய்யலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் கார்னர் தான். அவங்களுக்கு வந்து ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும், தான் பையனுக்கு தான். பட் அவனுக்கு ஒரு ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷன் கிடைக்கும் போது சந்தோஷம் பெற்றவங்களோட வேறு யாருக்கும் கிடைக்காது. அதுதான் ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷன். ஒரு விருது கிடைக்குது இவர் சர்வீஸ் பண்ணதுக்காகன்ட்டு. இப்போ நம்ம மத்திய அரசுலையும் சரி, மாநில அரசுகளும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. அதாவது நம்ம 140 கோடி மக்கள் இருக்கிறோம், எல்லாருக்கும் விருது கிடைக்கிறது. எல்லாரும் சர்வீஸும் வரதில்லை, எல்லாரும் பொலிட்டிஷனும் ஆகிறதில்லை. அதில் சில பேர் தான் வராங்க. அந்த சில பேர் கூட பாதையில் நடந்து அவங்கள ஊக்குவித்தாலே சர்வீஸ் ஓரியன்டாக வந்துடும். முக்கியமாக நான் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்னென்னா, அவங்களால எல்லாம் பண்ண முடியும். எவ்ரிதிங்ஸ் பாசிபிள் த்ரூ விமன் சப்போர்ட். அதேமாரி மென்னுக்கு எப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மென்னோட சக்ஸஸ்க்கு முன்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்னு. பெண்ணுக்கு சக்ஸஸ் பின்னாடி மென் இருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். பெரிய பெரிய பிஸ்னஸ் விமன், கிரண் மஜுந்தர் ஷான்னு இருக்காங்க, பயோகானுடைய சேர்மன். இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் விமன் இன் தி வேர்ல்டு. உலகத்தில் பெரிய பணக்காரி. இப்போ அதே நேரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன், அவங்களும் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் நம்ம சிக்கன் முட்டை எல்லாம் சாப்பிட்றோம், அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு விமன். அனுராதா தேசாய்னு புனேயில் இருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய, அவங்களெல்லாம் ரோல் மாடல் எடுத்துக்கணும். அதேமாதிரி பொலிட்டிக்கல், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பெண்கள் சக்ஸஸ்ஃபுல் நம்ம மென்னையே சொல்லிக்கலாம். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் நடக்கிறது. அது மாதிரி நம்ம அமெரிக்காவில் பாருங்கள், எல்லோரும் இந்தியன்ஸாக இருக்கும். CEO அந்த மாதிரி இந்திரா நோயி, சுந்தர் பிச்சை, இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த பீப்புள் எல்லாரும் இந்தியாவிலேருந்து போனவங்க திருப்பி இந்தியாவுக்கு ஏதாவது செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 17 கோல்ஸோட கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள் இந்த 3 இதுலேயுமே எப்படிலாம் முன்னேறலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது 2015 யூஎனில் டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. எவ்ரி 15 இயர்ஸ் ஒன்ஸ். நம்மளுக்கு 2000 பிறக்கும் போது மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்னு 8 கோல் கொடுத்தாங்க. ஜெஃப்ரி சாக்ஸ்ன்னு சொல்லி பெரிய பேராசிரியர், அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தான் அந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். 8 கோல். ஐ டோன்ட் நோ எத்தனை கண்ட்ரி அதை பண்ணாங்கன்னு தெரியாது. பட் என்னுடைய இது பிரகாரம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முயற்சி வெற்றி அடைஞ்சது. அதே 2015 அப்புறம் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17 கோல் கொடுத்துருக்காங்க. இந்த 17 கோலில் 17 கோலையும் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோமான்றது பெரிய கொஸ்டின். பட் எல்லா நாடுகளும் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் என்னுடைய ஆதங்க பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5-6 கோல் இந்தியாவில் எடுத்து பண்ணாலே பெரிய சக்ஸஸ். ஃபஸ்ட்டு கோல் நம்பர் 2 சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், ஃபுட், நியூட்ரிஷன் ஃபுட், இதுக்கு முக்கியம். எல்லாருக்கும் பசி, அது ரொம்ப முக்கியம். ஜெண்டர், கிளைமேட் சேஞ்ச், அடாப்டேஷன், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். வாட்டர், இது மாதிரி நம்ம அந்த கோல்ஸ் எல்லாம் எடுத்தோம்னாலே இளைஞர்களால் பண்ண முடியும். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா போன்ற நாடுகள் பார்த்திங்கன்னா 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறோம். ஆனால் பசி வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் பீப்புள். ஃபுட் செக்யூரிட்டியில் ஆஃப்டர் த கிரீன் ரெவல்யூஷன், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1947க்கு முன்னாடி 43 உலகத்தில் எங்கேயுமே நடக்காத உணவு பஞ்சம். நிறைய பேர் செத்து போனாங்க. 3 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி வார் கிடையாது. இப்போ நடக்கிற ரஷ்யா உக்ரைன் வாரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் பட்டினியில் செத்து போனது இந்தியாவில் ஒரு 3 லட்சம் பேர். அதுதான் வந்து க்ரீன் ரெவல்யூஷனுக்கான பேஸ். 1953 பேராசிரியர் MS சுவாமி விஸ்கான்சன் யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியர் டாக்டர் நார்மன் போர்லாகோட பேசுகிறார் 1953. அங்கே பேசுனது தான் பசுமை புரட்சிக்கு வித்துடுது.
62ல் ஆரம்பிக்கிறாங்க, 68ல் முடிக்கிறாங்க, 62ல் வராரு பேசுகிறாங்க, 64ல் ஆரம்பிக்கிறாங்க. 4 வருஷத்தில் 4% இருந்த உணவு உற்பத்தி 17% ஜம்ப் அடிக்குது. அப்படியே அந்த உணவு உற்பத்தி தான் பசுமை புரட்சி. அதன் மூலயமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 தாண்டிட்டோம் நம்ம உணவு உற்பத்தியில், மற்ற நாடுகளோட பீட் பண்ணிட்டு. அதேமாதிரி பாப்புலேஷன்லேயும் சைனாவை பீட் பண்ணிவிட்டு நம்ம தான் உலகத்திலேயே மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறோம். ஆனால் அனைவருக்கும் உணவு கிடைக்குதா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அழகாக சொல்லியிருப்பார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அவர் சொல்லும் போது இந்தியாவோட மக்கள் தொகை 30 கோடி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 140 கோடி. இந்த மொத்த பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறது. அப்படி இது வந்து பசுமை புரட்சி மூலம் வந்துடும். ஆனால் இது நிரந்தரம் தக்க வைக்கிறோம், அதுதான் சஸ்டைனபிலிட்டி. எப்படி தக்க வைக்க போகிறோம்? இந்த உணவு உற்பத்தி எல்லாருக்கும் அனைவருக்கும் உணவுன்னு சொன்னோம் இல்லையா? அதை இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் இறங்கினா தான் கண்டிப்பாக இதெல்லாம் நிரந்தரமாக நம்மளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா அகெயின் பெக்கிங் த போல். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிப் டு மவுத், அமெரிக்காவிலேருந்து ஒரு ஷிப் வந்தால் தான் நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு, ஷிப் டு மவுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ரைட் டு ஃபுட் அரசாங்கத்திலே ஒரு சட்டம் இருக்குது. எப்படி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மாதிரி ரைட் டு ஃபுட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. 2013 போட்டாங்க இந்திய அரசு. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அந்த மாதிரி சட்டம் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. பிடிஎஸ் கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபுட்டெல்லாம், அதெல்லாம் அந்த சட்டத்து மூலயமா தான் கிடைக்குது. ஏன் இதெல்லாம் சொல்ல? இதிலெல்லாம் இளைஞர்கள் பங்கு பெறணும். அதுக்கு தான் அனைவருக்கும் உணவு கிடைக்கணும்னா நிரந்தரமாக நம்மளுக்கு பசியே இல்லை. அதுவும் உணவு கிடைக்குது, அது சத்துள்ள உணவான்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நியூட்ரிஷன்ஸ். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 2. அதேமாதிரி வாட்டர். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தண்ணிக்கு பிரச்சனை வந்துன்னே இருக்குது. நம்ம ஊர்லேயும் ஒரு மாநிலத்தில் அதிகமாக தண்ணி இருக்குது, ஒரு மாநிலத்தில் ட்ரவுட்டாக இருக்குது. இன்னொன்று கிளைமேட் சேஞ்ச். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் அதிகமாக மழை பெய்யுது, ஒரு காலத்தில் ட்ரவுட் ஆகிடுது. இதெல்லாம் எப்படி பாதுகாக்க போகிறோம்? இதுக்கெல்லாம் தான் இளைஞர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஏன் நான் இளைஞர்கள் திருப்பினா, இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் 74% இளைஞர்கள், அதுவும் யங் 35 ஏஜ் குரூப், 35 வயசு உள்ளவங்க வந்து எத்தனை சதவீதம்? 74% இருக்கும். அதுதான் வேர்ல்டு. நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, யங்கஸ்ட் கண்ட்ரி த வேர்ல்டு அப்படின்னு. அந்த இளைஞர்கள் எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி நின்னாங்கன்னா வி ஆர் த பெஸ்ட். குளோபல் லெவலில் நம்ம தான் டாப். அவங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள், அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அதை கொண்டு போனோம்னா we'll go and beat anything. Scientifically we are in power, technologically we in power, food security we in power. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். சரி, இப்போ இன்றைய இளைஞர்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த இளைஞர்களை ஊக்குவிக்க மாதிரி என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் ஏதாவது இருக்கா? முக்கியமாக அறிவுபூர்வமாக பார்த்திங்கன்னா, அதாவது நாலேஜ், இந்த நூற்றாண்டியே பார்த்திங்கன்னா நாலேஜ் செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. இந்த நாலேஜ் செஞ்சுரின்றது வந்து எவ்ரிபடி, இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத வந்து எனி ஹியூமன் பீயிங் ஆஃப்டர் 15 ஏஜ் எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் இல்லாமல் யாரும் கிடையாது. டெக்னாலஜி அதேமாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் யாரும் இல்லை. எவ்ரிபடி இஸ் யூஸிங். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைய இளைஞர்கள் முன்னேறத்திற்கு பல வழிகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மாடல், நிறைய பிஸ்னஸ், ஐடி ரிலேட்டட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் முன்னெல்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கு போயிட்டுருப்போம் எல்லோரும் ஹவுஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது சேட்டலைட், லாட் ஆஃப் சேட்டலைட் டெக்னாலஜி ஹஸ் கம். எல்லோரும் நம்ம பார்த்தோன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் இப்போ ராக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய டெக்னாலஜியில் ஒரு டாப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். சில வீடுகளில் டாய்லெட் கூட கிடையாது கிராமத்தில் போனோம்னா. ஆனால் எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபோன், பெரிய ஃபோன் வச்சுருக்காங்க. 20,000 ரூபாய் கொடுத்து 13,000 ரூபாய் இருந்தால் ஒரு டாய்லெட் கட்டிடலாம், 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு டாய்லெட் கட்டிடலாம். நான் கிராமத்தில் மக்களோட பயன்படுறதை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த செல்ஃபோன் மூலயமா கையில் ஹேண்டில். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாமக்கல், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்லி ஓவர் த ஃபோன். சாதாரண காமன் ஹியூமன் விமன், பெண்கள் வந்து பிஸ்னஸில் நல்லா இருக்காங்க. நம்ம இருக்கிற இப்போ புதுச்சேரியில், பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா த்ரூ மொபைல் நம்ம நாலேஜ் சென்டர்னு ஒன்று சொல்லுவோம், வில்லேஜ் நாலேஜ் சென்டர், அறிவு கிராமம். அதன் மூலயமா இங்கே நான் திண்டுக்கல்லில் கூட இருக்குது எங்களுக்கு, கன்னிவாடியில் இந்த மாதிரி நாலேஜ் கிராமம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒட்டஞ்சத்திரம் market.com அப்படின்னு அந்த மார்க்கெட்டிங் கூட இப்போ வெப்சைட்டில் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா அதிகமாக பண்ணோம்னா பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இதில் இருக்குது. நன்றி நேயர்களே. இதுவரை நீங்கள் கேட்டது இளைஞர் நிரந்தர முன்னேற்றம் என்ற தலைப்பில் முனைவர் ந. பரசுராமன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் முதல் பாகம். தொகுத்து வழங்கியவர்கள் மல்லிகா மற்றும் செல்வசகீலா. இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் 2ஆம் பாகத்தில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.